இந்த கட்சிகளோடு கூட்டணி வைக்காமல் மக்களை நம்பி இந்த களத்திலே ஆணும் பெண்ணும் சமம் என்று 117 பெண்களுக்கும் 117 ஆண்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து இந்த சட்டமன்ற தேர்தலை போட்டியிடுகிறோம். தேர்தல் என்றால் ஏதோ வாக்கு செலுத்துவது, இங்கே நமக்கு போடப்படுகிற இந்த பெரிய சாலைகள் எல்லாம் ஏதோ நாம் போவதற்கான சாலைகள் இல்லை. நாம் அதை பயன்படுத்தணும் அப்படின்னா காசு கட்டி தான் கிடக்கணும். சொந்த கிராமத்திற்கு இனி நீங்கள் காஞ்சிபுரம் போயிட்டு வரணும்னா ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட ஒரு கட்டையை போட்டு காசு கட்டிட்டு போகணும்னு நம்மளை நிறுத்துவான். அதுக்கு போடப்படுற சாலை தான் அது. பெரு நிறுவனங்கள் தங்களுக்கான பொருட்களை அள்ளி கொண்டு போவதற்குத்தான் இந்த சாலை பயன்படுமே தவிர நம் கிராம மக்களுக்கோ நமக்கோ பயன்படாது. இங்க பக்கத்துல பரந்தூர்ல விமான நிலையம் கொண்டு வரணும். எத்தனை பேர் நாம் விமான நிலையத்தை பார்த்திருக்கோம் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் விமானத்தை பார்த்திருக்கீங்க நேர்ல? இல்ல. எத்தனை பேர் விமானத்துல பறந்துருக்கிறோம்? யாரும் இல்ல. அப்ப யாருக்காக இந்த விமானங்கள்? யாருக்காக 5000 ஏக்கரில் விமான நிலையம்? பெரும் முதலாளிகளுக்கு. யார் அதில் தினமும் பறக்கிறார்கள்? பெரும் முதலாளிகள் பறக்கிறார்கள். அப்போ நம்மை பற்றி சிந்திக்காதவர்களுக்கு, நமக்கு எது தேவை என்று தெரியாதவர்களுக்கு, என் அன்பார்ந்த பெற்றோர்களே, நீங்கள் வாக்கு செலுத்திதான் இன்று நம் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி காசுக்கு விற்கப்படுகிறது. நம் பெற்றோர்களுக்கும் நம் குழந்தைகளுக்கும் நல்ல மருத்துவம் காசுக்கு விற்கப்படுகிறது. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த நேரத்திலே வாக்கு கேட்டு வரும்போது நாங்கள் சொல்வது உங்களுக்கு 500 தருகிறோம், 1000 தருகிறோம் என்று உங்கள் இடத்திலே நாங்கள் வாக்கு கேட்கவில்லை. நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை தருவேன் என்று உங்களிடம் மாடும் கூட கிலோ 500 ரூபாய்க்கு மேல விற்குது. நம்ம ஓட்டு 200 300 விற்குது. அவங்க பாத்துக்கீங்க. ஓட்டுனா வெறும் ஓட்டு இல்ல, ஏதோ ஒரு நாள் போய் போட்டு வர்றதில்லை. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இங்கே எப்படி கல்வி இருக்க வேண்டும், நமக்கும் நம் பெற்றோர்களுக்கும் நம் பிள்ளைகளுக்கும் எப்படி மருத்துவம் இருக்க வேண்டும், நம்முடைய சாலைகள் எப்படி இருக்க வேண்டும். தெருவிளக்கு கூட போட காசு இல்லாத இவர்கள் தான் பெண்களுக்கு 2000 தரேன், இலவச பேருந்து தரேன், எல்லாம் ஃப்ரீ. ஆனா என் சாலையை போய் பாரு, குண்டும் குழியுமா, பள்ளம் மேடுமா. சாலை போட காசு இல்ல, பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்ல, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல, ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்ல, எதுக்கும் காசு இல்லாத இவர்கள் தான் நமக்கு 5000 கொடுப்பான். வெயில் காலத்துல 2000 செலவு கொடுப்பான். அது எப்ப கொடுப்பான்? அடுத்த மாசம் தேர்தல் வந்தாதான் கொடுப்பான். நாங்க அதனாலதான் சொல்றோம், ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடத்தி விடுங்க. என் மக்களுக்கு 6 மாசத்துக்கு தேவையான காசாவது வந்துடும். 5 ஆண்டுகள் நம்மை பற்றி யோசிக்காத இவர்கள் கடைசி 5 வாரத்துலதான் நம்மளை பத்தி யோசிக்கிறாங்க. காரணம் என்ன? ஏமாளி மக்கள். என் அன்பார்ந்த பெற்றோர்கள், மகளிர், பெண்கள் எல்லாம் சொல்றீங்க சாராய கடையை மூட வேண்டும், சாராய கடையை மூட வேண்டும். ஆனால் சாராய கம்பெனி நடத்துபவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துகிறீர்கள். கம்பெனி நடத்துபவன் எப்படி கடையை மூடுவான் என்ற கேள்வி நமக்குள்ள வரல. ஏன்? அதனாலதான் அவன் நம்மளை முட்டாள் முடிவு பண்ணிட்டான். கம்பெனி நடத்துறவன் எப்படா கடையை மூடுவான் அப்படின்னு நம்ம சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டிருந்தா அதை சொல்லி நம்ம ஏமாத்த மாட்டான். செருப்பும், காலில் போடுகிற செருப்பு குளிரூட்டப்பட்ட ஏசி அறையிலே விற்கப்படுகிறது. நாம் உண்கிற உணவுப் பொருட்கள் தெருவிலே கொட்டி விற்கப்படுகிறது. இதுதான் இங்க இருக்கிற ஆட்சியாளர்களின் சாதனை. இதான் சாதனை. இப்படி விற்பனை செய்பவர்களுக்கு ஒரு கூடம் கட்டி, சந்தைக்காக தனியா ஒரு இடம் ஒதுக்கி, அங்கே கடைகளை கட்டி தினசரி வாடகைக்கு கொடுத்தாலே நம்ம மக்கள் வருவாங்க. 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க, ஒரு நாளைக்கு நீங்க பயன்படுத்திக்கீங்க அப்படின்னு வச்சா, தினமும் வந்து ஒரு கடையில ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டாரு. எல்லா விவசாயிகளும் எல்லா வியாபாரிகளும் தினமும் வந்து அங்க வியாபாரம் பார்ப்பாங்க. மாறி மாறி வியாபாரம் பார்ப்பாங்க. ஒரு நாள் காய்கறி விற்கும்,
ஒரு நாள் மளிகை ஜாமான் விற்கும், ஒரு நாள் பூ விற்கும், ஒரு நாள் பழம் விற்கும், எல்லாம் கிடைக்கும். அப்படி ஒரு சந்தையை உருவாக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் துடிக்கிறோம். தற்சார்பு பொருளாதாரம் என்றால் என்ன? நம்மிடம் இருப்பதை வைத்து நாம் சிறப்பாக வாழ்வது. செத்து போய் சொர்க்கத்துக்கு போகக்கூடாது. இருக்கிற நிலத்தை சொர்க்கமாக்கி நாமும் வாழணும், நம் அடுத்த தலைமுறையும் வாழணும். இங்கே பெரிய பெரிய கம்பெனிகள், நிறுவனங்கள் வருது. நீங்கள் அதை வளர்ச்சி என்று நினைத்தால் அதை தாண்டி ஒரு முட்டாள்தனம் ஒண்ணும் இல்லை. யாருக்கு வேலை தரான்? யாருக்கு வேலை தரான்ல? சொந்த ஊரை சேர்ந்த ஒருவருக்கு வேலை மறுக்கப்படுகிறது இங்க இருக்கிற பெரு நிறுவனங்கள்ல. காரணம் என்ன? சொந்த ஊர்காரன் வேலைக்கு வந்தா பிரச்சனை பண்ணுவான். ஏன் இவன் 12 மணி நேரம் 20 மணி நேரம் நம்மள வேலை வாங்குவான், ஏன்டா இவ்வளவு நாள் நான் வேலைக்கு வரணும்னு கேள்வி கேட்டா பிரச்சனை பண்ணுவானா? கொத்தடிமைகள் போல நம்மை நடத்துவதற்குத்தான் எல்லா நாடுகளிலும் இதேமிருந்தும் நம்முடைய நிலத்தில் இந்த நிறுவனங்கள் தொடங்கப்படுது. நம்மை கொத்தடிமையாக மாற்றுவதற்குத்தான் இவர்கள் பன்னாட்டு நிதிகளை ஈர்க்கிறோம் என்று இங்கே நிறுவனங்களை தொடங்குறான். அதை ஒழிக்கணும். நம்மிடம் இருக்கிற நிலத்தை வைத்து, நிலத்தின் வளத்தை வைத்து, இங்கேயே தொழிற்சாலையை வைத்து அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்கிற பெரும் கனவோடு திட்டத்தோடு நாம் தமிழர் கட்சி உங்களிடத்திலே விவசாய சின்னத்துக்கு வாக்கு கேட்டு நிற்கிறோம். உங்களை நம்பி, என் மக்களை நம்பி, நோட்டுக்கும் சீட்டுக்கும் யாரோடும் நிற்காமல், யாரோடும் கூட்டணி வைக்காமல், என் மக்களை நம்பி 234 தொகுதிகளில் 117 பெண்கள், 117 ஆண்கள் இந்த களத்திலே நிற்கும். இந்த திராவிட கட்சிகள் பெண்களுக்கு நாங்கள் தான் எல்லாம் செய்தோம் என்று சொல்வார்கள். பெண்களுக்கான 50% ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடன் நாங்கள் பாலம் கட்டுகிறோம், சாலை போடுகிறோம் என்று ஓடி வருவார்கள். அது நமக்காகவா என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இல்லை, அது அவர்களுடைய பினாமிகளுக்காக என்பது புரியும். யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பது? காவா கான்ட்ராக்ட் யாருக்கு கொடுப்பது? ரோடு கான்ட்ராக்ட் யாருக்கு கொடுப்பது? இந்த சிந்தனை தான் அவர்களுக்கு ஓடுமே தவிர நம்ம ஊர்ல ஒரு ரேஷன் கடை இல்ல. 5-10 வருஷமா இங்க ஆட்சி எம்எல்ஏவா இருக்கிற ஐயா ராஜேந்திரன் அவர்களுக்கு இந்த ஊர்ல ஒரு ரேஷன் கடை கட்டணும்னு கூட வரைக்கும் தோணல. காரணம் என்ன? நாம் அவர்களுக்கு வாக்காக மட்டும்தான் தெரிகிறோம். வெறும் ஓட்டு. கான்ட்ராக்ட் கொடுப்பார்கள், ஆனால் கடைசி 6 மாதத்தில் தான் அதை திறப்பார்கள். அந்த பாலம் நாம் எந்த சிக்கலும் இல்லாமல், போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் செல்வதற்காக கட்டப்பட்டதல்ல. அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு கமிஷன் வாங்கி கொண்டு கான்ட்ராக்ட் கொடுப்பதற்காக கட்டப்பட்டது. தேர்தல் வரும்போது பாலத்தை திறந்து வைத்து நாங்கள் தான் இந்த பாலத்தை கட்டினோம், உங்களுக்காக தான் கட்டினோம் என்று மறுபடியும் நம்மிடத்திலே வாக்கு வாங்குவதற்காக கட்டப்பட்டது. இவ்வளவுதான் இவங்களோட நோக்கம். அரசு மருத்துவமனை கட்டுவார்கள், உள்ள எந்த பொருளும் இருக்காது, தேவையான மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா மருத்துவமனை மட்டும் பெருசா கட்டிடுவாங்க. ஏதாவது ஒரு சிக்கல்னா இங்க முடியாது, சென்னைக்கு போயிடுங்கன்னு அனுப்பி வச்சிருவோம். இதான் இவர்களோட வேலை திட்டம், இவர்களோட நோக்கம். இப்ப நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய சாலை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சாலையை யார் பயணிக்க போறா? இங்க இருக்கிற பெரும் பெரும் முதலாளிகள், கம்பெனிகள், நிறுவனங்கள். ஏதோ நிறுவனங்கள், கம்பெனி எல்லாம் வந்த உடனே நமக்கு வேலை கிடைச்சிடும், வாழ்வு பொன்னாயிரும் என் மக்கள் நினைக்கிறது. ஆனால் இந்த நிலத்தடி நீர் நஞ்சாகிரும், காற்று நஞ்சாகிரும். நாம் வாழக்கூடிய நிலமாக இது இருக்குமா? இருக்காது. தொழிற்சாலைகளில் அடிமையாக வேலை செய்வது நல்ல வாழ்க்கை என்று மக்கள் நினைத்தால், இந்த அன்பு மக்களே, நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு செய்கிற பெரும் துரோகம், பெரிய துரோகம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் மட்டும்தான் நாம் வாழ்வதற்கு சாதகமாக இருக்குமே தவிர, இந்த கெமிக்கல், இந்த காற்றை நாசமாக்கிற நச்சு புகைகளை வெளியிடுகிற இந்த நிறுவனங்கள் ஒருபோதும் நம் தலைமுறை பிள்ளைகள் வாழ்வதற்கான இடமா இதை வச்சுக்காது. போய் பாருங்க, கும்மிடிப்பூண்டி எண்ணூர்ல வாழ்றவங்க போய் கேட்டு பாருங்க. இப்படிதான் நிறுவனங்கள் அங்க வந்துச்சு. வரும்போது மக்கள் நமக்கான வேலை வாய்ப்பு வந்துருச்சு, நாம இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும். இப்ப பாதி பேர் கேன்சர்ல சுத்திக்கிட்டு இருக்கான். பிறக்கிற குழந்தைக்கு கேன்சர் இருக்கு.
காரணம் என்ன? சுத்தி இருக்கிற நிறுவனங்களில் இருந்து வருகிற நச்சு காற்று பிறக்கிற குழந்தைக்கு கூட கேன்சர். அப்போ எது வளர்ச்சி? நாம் எப்படி விவசாயம் செய்து வாழ்ந்தோமோ அந்த விவசாய பொருளில் இருந்து மண்ணையும் மக்களையும் அழிக்காமல் தொழிற்சாலைகளை உருவாக்கி, நீங்க எப்படின்னு கேட்பீங்க, இதே இடத்துல 100 ஏக்கர் தரிசு நிலம் இருக்கு, ஏரி இருக்கு. 100 ஏக்கர்ல மண்ணை எடுத்து இந்த மண்ணில் என்ன வரும்னு பார்த்தா தக்காளி வருமா? 100 ஏக்கர்லயும் தக்காளியும் போடு, பக்கத்துலயே ஒரு ஃபேக்டரி கட்டு. அதே தக்காளியிலிருந்து ஜாம் செய்யலாம், கூழ் செய்யலாம், ஊறுகாய் செய்யலாம், எல்லாத்தையும் செய்யலாம். எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யலாம். ஏற்றுமதி செய்யும் போது படித்தவர்களுக்கு வேலை, உள்ள கணக்கு பார்க்கும் போது கணக்கு பார்க்க அந்த படித்தவர்களுக்கு வேலை, படித்த இளைஞர்களுக்கு. படிக்கலையா தக்காளியை எடுத்து வந்து கொட்ட வேலை செய்ய. அரசு நிறுவனத்துல வேலை, டாஸ்மார்க்ல வேலை செய்யறது அரசு வேலை என்று பேசிக் கொள்வதில்லை. அரசு நடத்துற இந்த மாதிரி நிறுவனங்கள்ல வேலை செய்யணும். இந்த நிறுவனங்கள்ல வேலை செய்யும் போதுதான் இந்த மண்ணு நாசமாகாது, இந்த காற்று நாசமாகாது. நல்ல காற்றும் நல்ல குடிநீரும் இந்த நிலத்தில் விட்டு போகாமல் நாம் செத்தோம் என்றால், இந்த அன்பு மக்களே, ஆடும் மாடும் தான் வளர்த்த குட்டியை எவர் எடுத்து வளர்ப்பார், எவர் கஞ்சி தண்ணி வைப்பார் என்று ஒருபோதும் யோசித்ததில்லை. அது எப்படியோ வாழ்ந்துட்டு சத்ருன்னு ஆடு மாடு நினைக்கும். ஆனால் 6 அறிவு கொண்ட மனிதர்கள் நாம் நினைக்க வேண்டும், நம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த நிலத்தில் எப்படி வாழ்வார்கள் என்பதை நினைத்து வாழணும். சும்மா ஏதோ கடமைக்கு ஆடு மாடு மாதிரி வாழ்ந்துட்டு போகக்கூடாது. தண்ணி நல்லா வச்சுட்டு போறோமா, காற்றை நல்லா வச்சுட்டு போறோமா, மழையை நல்லா வச்சுட்டு போறோமா? மழை சரியா வருதா? மழை ஏன் பெய்ய மாட்டேங்குது? மழையெல்லாம் வெட்டிட்டான். எம்சான்னு ஒண்ணு கொண்டு வந்தா மழையெல்லாம் வெட்டிட்டான். ஆற்று மணலை அள்ளி நாம் வீடு கட்டும் போது ஆறாகத்தான் இருந்தது. ஆற்று மணலை எப்போது அள்ளி அரபு நாடுகளுக்கு கப்பலிலே ஏற்றி இவர்கள் வியாபாரம் செய்தார்களோ அப்போ முடிஞ்சிச்சு ஆறு. ஆற்றுக்கு நடுவில் வேப்ப மரம் வளருது, அரச மரம் வளருது, ஆலமரம் வளருதுன்னா ஆற்று மணல்ல ஏதாவது வளருமா? மணலை பூரா அள்ளி உள்ள இருக்கிற மண்ணு வெளியே வந்து அதுலதான் மரம் முளைச்சிருக்கு. அள்ளி வித்தவர்கள் யாரு? இவங்கதான், இந்த திமுக அதிமுக. ஏரியில வீடு கட்டி வாழலான்னு ஒரு திட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு, எனக்கு தெரியுமா? ஏரியில வீடு கட்டி வாழலான்னு. அப்படிதான் சென்னையே நாசமா போச்சு. இப்பயும் எல்லாருக்குமே வீடு கொடுக்கறதா எங்க போய் கொடுக்குறா? ஏரிக்கரையில, ஏரி உள்ள பட்டாவும் கொடுக்க மாட்டான். மக்களை அடிமைத்தனமாக இந்த பண்ணையார்கள் ஆட்சி செய்கிற ஆட்சியில் எல்லாம் பண்ணையார் தான். திமுக மொத்த பேரும் பண்ணையார். திமுக அதிமுக எந்த வேட்பாளராவது ரோட்ல வந்து இந்த மாதிரி பேசிருக்காங்களா? அவரெல்லாம் நேரம் அந்த பைபாஸ்ல நின்று கையை காட்டிட்டோம், நீங்க எல்லாம் ஓடி போய் பார்த்துட்டு கதவை திறந்து விட்டுட்டு வாழ்க வரைக்கும் சொல்லி வந்து படுத்துருவீங்க. அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்துக்கு